தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களில் நேற்று பிற்பகலில் கொட்டிய கோடை மழையால் வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவியது. நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தமிழ்நாடு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது. குறிப்பாக கோவை நகரில் 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டியது. லட்சுமி மில் சந்திப்பு, ரயில் நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் சாலையில் தண்ணீர் தேங்கி நின்றது. இதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இன்னைக்கு மழை பெஞ்சுதுங்கண்ணா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு கொஞ்சம் குளிர்ச்சி மாதிரியா இருக்குங்கண்ணா. வீட்டுக்கு போகும்போது அவ்வளோ புத்துணர்ச்சி மாதிரியா போறோம்ண்ணா. திருப்பூர் நகரில் காலை முதல் வெயில் வாட்டி வதைத்தது. இதனால் மாலையிலும் இரவிலும் 1 மணி நேரம் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவியது. கொங்கு மெயின் ரோடு, ஊத்துக்குடி சாலை, ஸ்ரீசக்தி திரையரங்கம் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. வெயில் அடிச்சுட்டு ரொம்ப வெயிட்டாக ரொம்ப இதாக இருக்குது. இப்போ மழை பெய்யறதுனால கொஞ்சம் கூலிங்காக கொஞ்சம் நல்லா இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. வீட்டுக்கு போனால் ரொம்ப சுத்தமாக மழை பெஞ்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஈரோடு மாவட்டத்திலும் நேற்றிரவு பரவலாக கனமழை கொட்டியது. 2 மணி நேரம் மழையால் சாலையில் வெள்ளம் பெருக்கெடுத்தது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே தமிழக ஆந்திர எல்லை பகுதிகளில் கனமழையால் நாராயணபுரம் கானாற்றில் காட்டாறு வெள்ளம் ஏற்பட்டது. தேனி மாவட்டம் ஆண்டிவட்டி மற்றும் சுற்றுவட்டாரங்களிலும் 1 மணி நேரம் கனமழை கொட்டியது. இதனால் சாலையில் தண்ணீர் தேங்கி நின்றது. தொடர்ந்து 3வது நாளாக தேனியில் கோடை மழை பொழிந்தது. கோடை வெயில் சுட்டெரித்த நிலையில் குமரி மாவட்டத்தில் நேற்று 3வது நாளாக கோடை மழை பெய்தது. தக்கலை, குலசேகரம், மார்த்தாண்டம், கொல்லங்கோடு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டியது. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் 2 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழை மண்ணை குளிர்வித்தது. இதேபோல் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி சுற்று வட்டாரத்தில் கனமழை பொழிந்தது. ஆலத்தம்பாடி, கொக்கலாடி, பழையங்குடி, கச்சனம் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை கொட்டி தீர்த்தது. நாமக்கல் மாவட்டத்தில் வேட்டாம்பாடி, முதலைப்பட்டி, வள்ளிபுரம், வேப்பநத்தம் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இதேபோல் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 3வது நாளாக தொடர்ந்து பெய்த மழையால் மலைப்பகுதி முழுவதும் குளுமையான சூழல் நிலவியது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சுற்றுவட்டாரத்தில் மழை பெய்தது. பள்ளிகொண்டா, கேவி குப்பம், பேரணாம்பட்டு உள்ளிட்ட இடங்களில் காலை முதல் வெயில் வாட்டிய நிலையில் மாலை நேரத்தில் மழை குளிர்வித்தது. நீலகிரி மாவட்டத்தில் உதகை, கோத்தகிரி உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்தது. காய்கறி பயிர்களுக்கு தேவையான நீர் கிடைத்திருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கோவில்பட்டி, கழுகுமலை, செட்டிக்குறிச்சி, கயத்தாறு, கடம்பூர், இனாமணியாச்சி பகுதிகளில் 2வது நாளாக மழை பெய்தது. இதனிடையே நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இந்நிலையில் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் தொடர்ந்து 4வது நாளாக பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. குறிப்பாக வத்திராயிருப்பு, கூமாப்பட்டி, கான்சாபுரம், தம்பிப்பட்டி, மகாராஜபுரம் ஆகிய இடங்களில் மழை பொழிவை காண முடிந்தது. சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேல் பெய்த கனமழையால் முக்கிய சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதேபோன்று கோவை மாவட்ட பேரூர், மாதம்பட்டி, ஆலந்துறை, வடவள்ளியிலும் கனமழை பெய்தது. பகலில் வெப்பம் வாட்டிய நிலையில் திடீரென்று பெய்த கனமழையால் அப்பகுதியில் குளிர்ச்சியான சூழல் நிலவியது.